மேஷராசி என்பர்களே, உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை நோக்கி சுகாதிபதியாக இருக்கிற சந்திர பகவான் செல்கிறார். சுய தொழில் வாய்ப்புகள் பெருகக்கூடிய, உங்களுடைய வருமானங்களை அதிகப்படுத்துவதற்கு தேவையான முயற்சிகள் செய்யக்கூடிய, வங்கிகள் சென்று கடன் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, இப்படி இவையெல்லாம் சாதகமாக வரக்கூடிய நாளாக இருக்கிறது. இயந்திரத்துறை, ஆடை ஆபரணத்துறை, எலக்ட்ரானிக் துறை போன்றவை முன்னேற்றம் காணும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் வரக்கூடிய ஒரு நாள். மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாள். ரிஷபராசி அன்பர்களே, சந்திராஷ்டமத்தினுடைய பிடியிலிருந்து மெல்ல விலகுகின்ற ஒரு நாள். உங்களுடைய மன வலிமை அதிகரிக்கும். ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் நீங்கி அவற்றிலிருந்து தெளிவு பெறுவீர்கள். வீட்டிற்கு தேவையான புதிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். திருத்தலங்களுக்கு சென்று இறைவனை தரிசிக்கின்ற ஒரு பாக்கியம் கிடைக்கும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பெண்கள் மூலம் நன்மையும் பெண்களுக்கு ஆதாயமும் பெருகும். மாணவர்களுக்கு படிப்பிலே கவனங்கள் அதிகரிக்கும். மிதுன ராசி என்பர்களே, தனஸ்தானாதிபதியான சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர்வதினாலே பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கின்ற ஒரு நாளாக இருக்கிறது. தேவையற்ற வழியிலே உங்களுடைய பொருளாதாரம் வீணாகலாம். தேவையற்ற மனிதர்களுக்காக செலவிடக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். மனக்குழப்பங்கள் ஒரு பக்கம் அதிகரிக்கலாம். சந்திராஷ்டமத்தை நோக்கி சந்திர பகவான் சென்று கொண்டிருப்பதனாலே சில சங்கடங்கள் அதிகரிக்கலாம். இவற்றையெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ஸ்ரீ மகா பைரவரை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். இந்த சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டு சங்கடங்கள் நீங்கி சந்தோஷத்தை நோக்கி பயணம் செய்வீர்கள். ஆரோக்கியத்திலே கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் படிப்பிலே கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு தங்களுடைய குடும்பத்தாருக்கு விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். கடகராசி என்பர்களே, ராசிநாதன் 7ஆம் இடத்திலே இருந்து உங்கள் ராசியை பார்வையிடுவதனாலே சமுதாயத்தினுடைய மதிப்பு அந்தஸ்து உயரும். உத்தியோகம் பார்ப்பவர்களிடத்திலே அந்த இடத்துல உங்களுடைய தகுதி உயர்த்தப்படும். பல பேருடைய பாராட்டுக்கு ஆளாவீர்கள். கணவன் மனைவியை பாராட்டுவது, மனைவி கணவனை பாராட்டக்கூடிய சூழ்நிலைகள். ஒவ்வொருத்தருடைய புரிந்து கொள்ளுகின்ற தன்மை அதிகரிக்கும். அந்யோன்யங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்திருந்த காரியங்கள் சாதகமாகும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். பெண்களுக்கு வளமான ஒரு நாளாகவும் மாணவர்களுக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. சிம்மராசி என்பர்களே, விரையாதிபதியாக இருக்கிற சந்திர பகவான் 6ஆம் வீட்டை நோக்கி சஞ்சரிப்பதினாலே சத்துக்கள் உங்களுக்கு அடங்கி போகக்கூடிய ஒரு நாளாகவும் அவர்கள் மூலம் எதிர்பாராத தன லாபத்தை பெறக்கூடிய ஒரு நாளாகவும் கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுடைய எதிரிகள் ஓடிப்போகின்ற ஒரு நாளாகவும் இருக்கிறது. எதிர்பார்த்திருந்த காரியங்கள் சாதகமாகும். தொழில்துறை வளர்ச்சி பெறும். வருமானங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவினங்கள் ஒரு பக்கம் இருக்கும். சில இடத்திலே கடன் வாங்கியாவது உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வங்கிகளிலே கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க சற்று கடினமாக உழைக்க வேண்டும். கன்னி ராசி என்பர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே லாபாதிபதி சஞ்சரிப்பது, அது மட்டுமில்லாமல் விரையாதிபதியாக இருக்கிற சூரியனுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பது சில பல ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்தாலும் வருமானங்கள் உங்களுக்கு அதிகப்படக்கூடிய வாய்ப்பையும் தருகிறார். தொழில் முயற்சியிலே நீங்கள் எதிர்பார்த்திருந்த வெற்றியை தேடி தருகிறார். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்குண்டான வாய்ப்புகளை தருகிறார். மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்த கவனத்தை தருகிறார். பெண்களுக்கு ஆரோக்கியத்தை தந்து ஆடை ஆபரண சேர்க்கையும் தருகிறார். துலாம் ராசி என்பர்களே, ஜீவனாதிபதியான சந்திர பகவான் 4ஆம் வீட்டிலே சஞ்சரிப்பதனாலே ரியல் எஸ்டேட் வியாபாரங்கள் அனுகூலமாகவும், வீடு வண்டி வாகன வியாபாரங்கள் அனுகூலமாகவும், வீடை புதியமாக மாற்றி அமைத்தல் செலவு செய்கின்ற போகின்ற வாய்ப்புகள் அதிகமாகவும், விவசாயத்துறை காய்கறி வியாபாரம் செய்வர்களுக்கு அனுகூலமான பலன்களும், எறும்பு வியாபாரம் செய்வர்களுக்கு ஏற்றமான பலன்களும், டெக்ஸ்டைல் வியாபாரம் செய்வர்களுக்கு எதிர்பாராத தன லாபத்தை தேடித்தரக்கூடிய வாய்ப்பையும் பெறுகிறீர்கள். பெண்களுக்கு ஏற்றமான ஒரு நாளாக, மாணவர்களுக்கு சிறப்புடைய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது.
விருச்சிக ராசி என்பவர்களே, பாக்கியாதிபதியாக சந்திர பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். உங்களுடைய மன வலிமையை அதிகரிக்கிறார். எதிர்பார்த்திருந்த காரியங்களை சாதகமாக்கி தருவதோடு புதிய முயற்சிகள் தருகிறார். பெண்கள் மூலம் ஆதாயம் அதிகரிக்கும். வருமானங்கள் ஒரு பக்கம் பெருகும். சகோதர வழியிலே உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும். குடும்பத்தார்களும் சுற்றத்தார்களும் உங்களுடைய முயற்சியை பாராட்டுவார்கள். நீங்கள் எடுத்த காரியத்தை சரியாக செய்து முடித்தீர்கள் என்ற பாராட்டு கிடைக்கும். பொருளாதார ஆதாயங்கள் பெருகக்கூடிய ஒரு நாளாக, பெண்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. மாணவர்கள் படிப்பிலே சிறந்துள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. தனுர் ராசி என்பவர்களே, மனக்குழப்பங்கள் நீங்கி மன மகிழ்ச்சிகள் அதிகரித்து வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. உங்களுடைய பாக்கியாதிபதியான சூரிய பகவானுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரிப்பதினாலே வருமானங்கள் அதிகரித்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும், கணவன் உங்களுக்கு பரிசுகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாகவும், எதிர்பார்த்திருந்த காரியங்கள் சாதகமாக வரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது. குடும்ப உறவுகள் பலப்படும். குடும்பத்திலே ஒற்றுமை மேலோங்கும். பெண்களுக்கு ஆடையாபரண சேர்க்கைகளும் வருமானங்கள் அதிகரித்தலும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மகர ராசி என்பவர்களே, ராசிநாதன் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறார். அதே சமயம் 7க்குடைய கலத்தராதிபதியாக இருப்பவர் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிக்கிறார். அவர் அஷ்டமாதிபதியினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பதினாலே கணவன் மனைவி உறவிலே சற்று குழப்பங்களும் அவற்றிலே விட்டு கொடுத்தல் மூலமாக சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்றத்தாழ்வுக்கூடிய நிலைமையும் காணப்படுகிறது. வருமானங்கள் ஒரு பக்கம் திருப்திகரமாக இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு மனதிலே ஒரு குழப்பத்தை உண்டாக்கும். இதை செய்யலாமா வேண்டாமா என்கின்ற ஒரு குழப்பம் உண்டாகும். பெரியோர்களை அணுகி அதில் முடிவெடுத்து கொண்டால் உங்களுடைய குழப்பங்கள் நீங்கி தெளிவான மனநிலைக்கு வருவீர்கள். நாளை நீங்கள் செய்யக்கூடிய சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு சிந்தனையை வளப்படுத்தும். புதிய முயற்சிகளை சற்று யோசித்து செய்வது நல்லது. புதிய தொழில்களை சற்று யோசித்து செய்வது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் சிறந்துள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் மட்டுப்படலாம். அதே சமயம் பெண்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். கும்பராசி என்பவர்களே, 6ஆம் வீட்டுக்குரிய சந்திர பகவான் 12ஆம் இடத்தை நோக்கி சஞ்சரிக்கிறார். எதிர்பார்த்திருந்த காரியங்கள் அனுகூலமாக வருவதற்கு சற்று நீங்கள் அலைச்சல் கொள்ள வேண்டியிருக்கும். தேவையற்ற அலைச்சல்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சில சமயங்களிலே 1க்கு 2 முறை யோசித்து செய்யும் என்கின்ற நிலை ஏற்படும். தொழில்துறையிலே அபிவிருத்தி செய்து கொள்வதற்கு உங்களுடைய சக மனிதர்கள் உதவுவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி மாற்றம் கிடைக்கலாம். டிரான்ஸ்ஃபருக்காக விண்ணப்பித்திருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். இரும்பு மற்றும் கால்நடை துறைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பெண்களுக்கு தங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மீன ராசி என்பவர்களே, ராசிநாதன் உங்களுக்கு அனுகூலமான இல்லத்திலே இருப்பதினாலும் சந்திர பகவானாகிய பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை தருவதினாலும் எதிர்பார்த்திருந்த காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். குறிப்பாக அயல்நாட்டு பிரயாணங்கள், அயல்நாட்டு வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சில சமயங்களிலே உங்களுடைய முன்பின் தெரியாத நபர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அலுவலகத்திலே உங்களுடைய காரியங்கள் போற்றப்படும். அரசாங்க ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது. குடும்ப உறவுகள் உங்களுக்கு பலமாக இருக்கும். பெண்களுக்கு ஏற்றமான ஒரு நாளாக, மாணவர்களுக்கு படிப்பில் சிந்தனை மேலோங்கும் நாளாக இருக்கிறது.